பெண்கள்கிட்ட அதிகமாக இந்த பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பக்கம் போகணும், இந்த சாரீ கட்டணும்னு நினச்சி எடுத்து வைப்போம். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த சாரீ கட்டாமல் வேறு சாரீ கட்டுவோம். இந்த சேலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அண்ணி வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. தீபாவளிக்கு நான் கட்ட முடியல, அடுத்து என் பர்த்டே கட்டலான்னு நினச்சேன், என் வெட்டிங் டே கட்டலான்னு நினச்சேன். அப்படியே தள்ளி 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 போய் கடைசியில் என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு கட்டிட்டு போனேன் நான். அதுக்கு மேட்சாக காஸ்டியூம்ஸ் எல்லாமே, பெல்ட்டு, நெக்லஸ்ஸு, இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் போடலாமா இல்லை சோக்கர் மாதிரி போடலாமா அந்த மாதிரி ரெண்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பதியில் அதுக்கு வாங்கிட்டு வந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ ப்ளவுஸும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ஆச்சு. வித் லைனிங் எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்தாங்க. கடைசியாக வந்து சோக்கரே போட்டேன். ஏன்னா வந்து சோக்கரை நான் இது வரைக்கும் போடலை, இதுக்கு மேட்சாக இருந்தது, அதனால் நான் சோக்கர் போட்டேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நெக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, முடி வேறு சிக்கிருச்சு அந்த குஞ்சத்தில். ஸோ இந்த மாதிரி தான் வித்து லைனிங்கோடு சேர்த்து எல்லாமே அவங்களே வச்சு 500 ஆச்சு ஸ்டிச்சிங் சார்ஜ். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவம் இருந்தால்